பொதுவாகவே சிவன் கோயில் அப்படின்னாலே உங்களுக்கு லிங்க வடிவில் தான் சிவபெருமான் காட்சி தருவார். அப்படியே சிவனுடைய உருவம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு லிங்கமோ ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் சிவபெருமான் முழு திருவுருவத்தோடு, அதுவும் படுத்த நிலையில சயன கோலத்தில் காட்சி தராரு. அப்படி ஒரு கோயிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உலகத்திலேயே நீங்கள் வேற எங்கேயுமே இப்படி ஒரு கோயிலை பார்க்க முடியாது. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சிவபெருமானுடைய தலை முதல் பாதம் வரை நீங்கள் தரிசிக்கலாம். ஆந்திர மாநிலத்தில் சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் தான் பள்ளி கொண்டீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் தான் சிவபெருமான முழு உருவத்தில், அதுவும் பெருமாளை போல சயன கோலத்தில் தரிசிக்க முடியும். பொதுவாகவே பெருமாள் கோயிலில் பெருமாள் சயன கோலத்தில் காட்சி தருவார். அதே போல் சிவபெருமான் இந்த கோயிலில் முழு உருவத்தில் பார்வதி மடியில் படுத்துட்டு இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த கோயில். இந்த கோயில் தமிழ்நாடு பார்டர் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. அதாவது ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் தமிழ்நாடு பார்டரான ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்து ஊர் தான். தமிழ்நாடு பார்டரை தாண்டின உடனே இந்த கோயில் தான் இருக்கும். ஸோ இது ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. பிரதோஷ வழிபாடு முதல்ல தோன்றின ஊர் அப்படின்னு இந்த கோயிலை தான் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலுக்கு வாசல்ல ரொம்பவே பெரிய நந்தி ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த நந்தியை தான் நீங்க போய் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே அழகா இருக்கு இந்த நந்தி. ரொம்பவே பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் கோயிலிருந்து இந்த கோயிலுக்கு வெறும் 19 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லை, இது திருப்பதிக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கிறதுனால பாத யாத்திரை செல்கிறவங்க நிறைய பேர் இந்த கோயிலில் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாத யாத்திரை தொடங்குவாங்க. திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறவங்க, அப்புறம் பெரியபாளையம் போகிறவங்களுக்குலாம் இந்த கோயிலை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. உலகத்திலேயே தட்சிணாமூர்த்தி தனது மனைவியோட காட்சி தர ஒரே குருஸ்தலமும் இதுதான். இந்த கோவிலில் இருக்க குரு பகவானை வழிபட்டா அவங்களுக்கு திருமண பாக்கியம் மற்றும் புத்திர பேர் அமையுன்றது நம்பிக்கை. உலகத்துல வேற எந்த சிவன் கோயில்ல நீங்க தட்சிணாமூர்த்தியை பார்த்தாலும் அவர் தனியா தான் இருப்பாரு. இந்த கோயில்ல மட்டும்தான் அவரோட மனைவியோட காட்சி தராரு. இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலுக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய காலி கிரவுண்ட் இருக்குது. இங்கே எவ்வளோ கார் வேணாலும் நிறுத்திக்கலாம், அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த கோயிலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதனால் பார்க்கிங்கை பற்றி கவலையே இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் அமைச்சிருக்கிறதுனால பெரும்பான்மையான சைன் போர்டு எல்லாமே தெலுங்கு மொழியில தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில இருந்து அதிகமான பக்தர்கள் வர்றதுனால தமிழ்லயும் நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு இடதுபுறத்துல ஒரு அற்புதமான பசு மடமும் இருக்கு. இதுதான் அந்த பசு மடம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் இங்கிருந்து தான் எடுத்துட்டு வராங்க. இங்க நிறைய பசுக்களும் கன்று குட்டியும் இருக்கு. அதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னன்னா, பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்ச போது முதல்ல வெளிப்பட்டது வாசுகின்ற பாம்பனுடைய நஞ்சு தான். அந்த நஞ்சை உலகத்தை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் குடிச்சிருவாரு. அந்த நஞ்சை குடிச்சதுனால சிவபெருமானுக்கு மயக்கம் ஏற்பட்டு பார்வதி மடியிலேயே மயங்கி இருந்துடுவாரு. அப்படி சிவபெருமான் மயங்கி இருந்த திருக்கோலம் தான் இந்த பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோலம். சிவபெருமான் நஞ்சை குடிச்ச வேலை தான் பிரதோஷ வேலையா நம்பப்படுது. அதனால உலகத்துல முதல்ல பிரதோஷம் தோன்றிய ஸ்தலமும் இதுதான் நம்புறாங்க. இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசால கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த தலத்துடைய மூலவர் பள்ளி கொண்டீஸ்வரர். பார்வதி அன்னை மடியில படுத்துட்டு இருக்க மாதிரி சுத்தி சூரியன், சந்திரன் மற்றும் பல முனிவர்கள் குடைசூழ ரொம்பவே அற்புதமா காட்சி தராரு. இந்த கோயில்ல சிவபெருமான
தலையில இருந்து கால் வரை முழுசா தரிசிக்க முடியும். பெருமாளும் பிரம்மதேவராலையும் பார்க்க முடியாத ஒரு தரிசனம் சிவபெருமானின் முடியும் மடியும். அப்படிப்பட்ட முடியும் மடியும் இந்த கோயில்ல நம்ம சாதாரண மனுஷங்க கூட வந்து தரிசிக்கலாம். இதுதான் இந்த கோயிலுடைய தலவிருட்சம், அரச மரம். இந்த கோயில்ல பள்ளிக்கொண்டீஸ்வரர் சன்னதி மட்டும் இல்லாம நிறையவே சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கு. அம்மனுக்கு மரகதாம்பிகை, அப்புறம் சிவனுக்கு வால்மீகிநாதர் அப்படின்ற ஒரு சுயம்புலிங்கமும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ராமருடைய மகன்களான லவனும் குசனும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நினைவா அவங்களுடைய பாதங்களும் இங்க வந்து இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற சிறப்புகள் இந்த கோயில்ல இருக்கு. ரொம்பவே அற்புதமான கோயில். இந்த கோயில்ல இருக்கிற ஒரு சிற்பமும் ரொம்பவே அற்புதமா கலைநயத்தோட ரொம்பவே அழகா அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். गिरीश नरेश परेश महेश बिलेश भूषण भो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम् उमय दिव्य सुमंगल विग्रहया लिंगित वामांग विभो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम् ऊरी कुरु मामद्गमनाथं दूरी कुरु मे दुरितं भो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम् हे शिवर मानस हस्य चराचर जनन स्थिति लय कारण भो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम् च त्वयि सती प्रदेहि विभो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम् करुणा वरुणालयमयि दास उदासस्तवोचितो नहि. இது ரொம்பவே அபூர்வமான ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலை பத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்த மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.